அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். கே.பி. முனுசாமி, எடப்பாடி பழனிசாமி இடையே கடும் மோதல். எம்.ஆர். விஜயபாஸ்கர் சம்பத்தை கடிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது. தேர்தல் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றதாக கூறப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அதிமுகவின் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொண்டார்கள். அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்தது சரியா? மேலும் வரும் தேர்தலில் எப்படி இரு கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படும்? ஏற்கனவே அதிமுக பாஜக இடையே பல்வேறு விதங்களில் உரசல்களும் முரண்பாடுகளும் இருந்து வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணி அவசியமா? எதற்காக இந்த கூட்டணி அமைக்கப்பட்டது? இதன் நோக்கம் என்ன? வரும் தேர்தலை நாம் எப்படி அணுக வேண்டும்? கூட்டணி கட்சிகளை எவ்வாறு அனுசரித்து செல்ல வேண்டும் என்பது தொடர்பான விவாதம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரான கே.பி. முனுசாமி அவர்களோ எடுத்த எடுப்பிலேயே எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்து பேசியிருந்தார். மதுரையில் முருக பக்தர்களின் மாநாடு நடைபெற்றது. இதை நடத்தியது இந்து முன்னணி. இதற்கு துணையாக நின்றது RSS, பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள். இவர்கள் மாநாட்டில் அதிமுகவினர் எதற்காக கலந்து கொள்ள வேண்டும்? அதிமுக பல்வேறு மாநாடுகள், கூட்டங்கள் நடத்தியது. அதில் ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியினர் கலந்து கொண்டார்களா என்ன? அப்படி இருக்கும் பொழுது நாம் மட்டும் எதற்காக அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும்? இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர்களான ராஜேந்திர பாலாஜி, RP உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு போன்ற அதிமுக அமைச்சர்களை வைத்துக் கொண்டே நமது கட்சியின் முக்கிய தலைவர்களான பெரியார், அண்ணாவை விமர்சனம் செய்திருந்தார்கள். முருக பக்தர்கள் என்ற மாநாட்டில் நமது கட்சியினரை விமர்சனம் செய்ததுதான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. இந்த மாநாட்டிற்கு சென்ற அமைச்சர்கள் இது பற்றி கருத்து தெரிவிக்காமல் அமைதியாக பார்த்துவிட்டு வந்துவிட்டார்கள். இதனை கையில் எடுத்துக்கொண்ட திமுகவின் RS பாரதியோ, உங்கள் உடம்பில் ஓடுவது அதிமுகவின் ரத்தமா அல்லது அமித்ஷாவின் ரத்தமா? அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் அண்ணாவின் பெயரில் கட்சியை நடத்தி கொண்டு அண்ணாவை விமர்சனம் செய்கிறார்கள். பார்த்து கொண்டு அமைதியாக வருகிறீர்கள் என கேள்வி எழுப்புகிறார்கள். அதிமுக தொண்டர்களும் கூட இது பற்றி கொதிப்பில் இருந்து வருகிறார்கள். இந்த 4 அமைச்சர்களும் உங்களின் சொற்படிதான் நடந்தோம், உங்களை கேட்டுக்கொண்டுதான் இந்த மாநாட்டிலேயே கலந்து கொண்டோம் என்று கூறுகிறார்கள். இது நமக்கு தேவையா? வெளியில் தலை காட்ட முடியவில்லை. அனைவரும் கேள்வி கேட்கின்றார்கள். அதிமுக தொண்டர்களே நம்மை பார்த்து ஏளனமாக சிரிக்கின்றார்கள். இது போன்ற நிலை உருவானதற்கு யார் காரணம் என எடப்பாடி பழனிசாமியை கடிந்து கொண்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது பேசிய எடப்பாடி பழனிசாமி, இதை பேச வேண்டாம், இது பேசுவதற்கான நேரம் இது இல்லை, இதை பற்றி பிறகு பேசிக்கொள்ளலாம், இதை விடுங்கள் என அவரை அமைதிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு கே.பி. முனுசாமியின் மீது மிகப்பெரிய கோபம் எழுந்ததாகவும் கூறப்படுகிறது. நம்மை பலமுறை முனுசாமி சந்தித்துள்ளார். ஆனால் தனியாக இது பற்றி விவாதித்திருக்கலாம். பொதுவெளியில் செய்தியாளர்களின் முன்னிலையில் இதை விவாதிக்க வேண்டுமா என்ன? அப்படி விவாதித்ததனால் நமது கட்சியின் உட்கட்சி பிரச்சனை வெளி உலகத்திற்கு தெரிய வருகிறது. இது நமக்கு தேவையா என்ன என கே.பி. முனுசாமியின் மீது மிகுந்த கோபத்திற்கு ஆளானாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த கோபத்தை கரூர் மாவட்ட செயலாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், கடலூர் மாவட்ட செயலாளர் MC சம்பத்தின் மீது காட்டியதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட பூத் முகவர்களது ஆல்பங்களை தயாரிக்க வேண்டும். பூத் முகவர்கள் 45 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என பல்வேறு விதமான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது. பல மாவட்டங்களில் இது முடிக்கப்பட்டு விட்டாலும் கரூர் மற்றும் கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் இந்த பணிகள் முடிக்கப்படாமல் உள்ளது. மேலும் இவர்கள் ஆல்பமே போடவில்லை. 45 வயதிற்கு மேற்பட்டவர்களை பூத் முகவர்களாக நியமித்துள்ளார்கள் என எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே இவர்களை எழுப்பி கேள்வி கேட்டதாக கூறப்படுகிறது. இவர்கள் சரி செய்கிறோம் என அப்பொழுது கூறி சமாளித்து விட்டதாக கூறப்படுகிறது. மேலும் கே.பி. முனுசாமி இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமியின் உற்ற நண்பராகவும் உறுதுணையாகவும் இருந்தவர் எதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பினார் என்ற கேள்வியும் எழுகிறது. முன்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை கே.பி. முனுசாமி எப்பொழுது வேண்டுமென்றாலும் சந்தித்து பேசிவிட்டு வந்து விடுவார். ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வேண்டும் என்றால் கே.பி. முனுசாமியும் அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் கே.பி. முனுசாமிக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி விட்டதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதுணையாக இருந்து அவரை பொதுச் செயலாளர் ஆக்கியதே நான் பார்ப்பதற்கே இப்பொழுது அப்பாயின்மெண்ட் வேண்டுமா என்ற கோபத்தில்தான் நானும் பெரிய ஆள் என்ற பாவனையில் எடப்பாடி பழனிசாமியில் கூட்டத்திற்குள்ளேயே விளாசியதாக கூறப்படுகிறது. நன்றி.